தரிசன புத்தகம் 42வது அதிகாரம் 11-12 வசனங்கள். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும் படிக்கும், உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும் நான் உங்களுடனே இருந்து, அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்ப வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். ஆண்டவர் இந்த காலை வேலை பொழுதில் நம்மளை பார்த்து தேவன் சொல்கிறார், என்ன பண்ணாதீங்க, நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். பாபிலோன்னா என்ன குறிக்குது? பாபிலோன்னா எதை குறிக்குது? உலகத்தை குறிக்குது. பாபிலோன்னா எதை குறிக்குது? உலகத்தை குறிக்குது. உலகத்தில் உள்ள நபர்களை குறிக்குது. அப்போ ரட்சிக்கப்பட்ட நாமும் கூட நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை. உலகமாகவே என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் நபர்கள் இருக்கிறாங்க. ரெண்டு பிரிவினையாக இருக்குதா இல்லையா? ஒன்று ரட்சிக்கப்பட்ட நபர், இன்னொன்று ரட்சிக்கப்படாத உலகத்தார். இருக்கிறோமா இல்லையா நம்ம ஃபேமிலியில்? அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம். நம்ம குடும்பத்தில் சில பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த காலையில், நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்படுறவங்க உலகத்து மனுஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அவன் உலகம், மாம்சம். அவன் யார்? மாம்சம். நாம் யார்? ஆவிக்குரிய சின்னங்கள். நம்ம யார்? ஆவிக்குரிய சின்னங்கள், தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்கள். அப்போ உலகத்து மனுஷன் யார்? வெறுமன மாம்சந்தான். அவனுடைய அதட்டலுக்கும் மிரட்டலுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு இருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ யார் நம்மளை அடிமைப்படுத்துகிறா, யார் நம்மளை குட்டுறா? அதாவது தேவனுடைய பிள்ளைகள் எதிர்த்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னால் திரும்ப பேச முடியுமா முடியாதா? நம்ம வாயில் வார்த்தைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். நம்ம தவறே பண்ணலைன்னா கூட என்ன பண்ண முடியும்? நான் தவறு பண்ணலைன்னு சொல்லி நம்மளால் திரும்ப பேச முடியுமா முடியாதா? முடியும். நம்ம மேலே எந்த தப்புமே இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க, நம்மளை அவதூறாக பேசுவார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்து மனுஷர்களுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த காலை வேலை பொழுதில் நம்மை பார்த்து இடைப்படுகிறார். அப்போ நாம் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட வேண்டிய, அவனுக்கு இந்த உலகத்து மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளோடு கூட பேசுகிறார். ஏன்னா அவன் வெறும் மாம்சம், நாம் எப்படி ஆவிக்குரிய ஜனங்கள். நம்ம யார்? ஆவிக்குரிய ஜனங்கள். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஜீவனுள்ள தேவன். தேவன் ஆவியாக இருக்கிறார், நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறார், நம்ம இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம சொந்த தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். உலகத்து மனுஷர்கள் யார்? வெறும் அதட்டல் உருட்டல், வரும் மாம்சமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. நம்மக்கிட்ட பயந்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி பேசுவாங்க. நம்மளை என்ன பண்ணுவாங்க, இப்படி பேசும்பொழுது நம்ம அதுக்காக என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கு, உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருந்து. நமக்கு தேவன் எதுக்காக இருக்கிறார் நம்ம கூட? உங்களை ரட்சிக்கும்படிக்கு. ரெண்டாவது எதுக்கு இருக்கிறாரு? உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருந்து. ரொம்ப நாளாக ஆட்டம் போடி, ரொம்ப நாளாக நம்மளை அடிமைத்தனத்தில், ரொம்ப நாளாக நம்மளை கீழ்ப்படுத்தி, நம்மளை சிரமப்படுத்தி, எவ்வளவு கேவலமாக பேச வேண்டுமோ அவ்வளவு பேசி, எவ்வளோ நாளாக நம்மளை என்ன பண்ணலாம், துன்புறுத்தி கொண்டிருந்தாலும் நீ என்ன பண்ணாத, அதுக்காக பயப்படாத. நான் உன் கூட இருக்கிறேன். எதுக்காக இருக்கிறேன்? ரட்சிப்பதற்காக இருக்கிறேன், உன்னை விடுதலை பண்ணுறதுக்காக. எந்த சூழ்நிலைமையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைமையிலேருந்து தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த வேலை பொழுதில் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எந்த சூழ்நிலையில், எந்த பிரச்சனையில், எந்த போராட்டத்தில், எந்த கலக்கத்தில், எந்த வேதனையில் நம்ம மாட்டிகிட்டு இருந்தாலும் அதிலிருந்து நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். யார்? நம்மளுடைய தேவன். நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ரட்சிப்பு யார் இடத்துலேருந்து தான் கிடைக்கும்?
ஏசப்பா இடத்துலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ரட்சிப்பு கிடைக்கும். வேறு எங்கே போனாலும் நமக்கு என்ன கிடைக்காது? விடுதலை கிடைக்காது. அப்போ ரட்சிக்கும் படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும் படிக்கும் நான் உங்களுடனே இருக்கிறேன். எவ்வளோ பெரிய இப்போ அடிக்க வந்தாலும், ஒரு புறஜாதி நம்மளை அடிக்க வந்தாலும் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு திட்டினாலும் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எது பேசினாலும் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்க தேவன் எப்படி இருக்கிறார்? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. ஏன்னா தேவன் நம்மளை ரட்சிப்பதற்காக நம்ம கூட இருக்கிறார். தேவன் நம்மளை விடுதலை பண்ணுகிறதுக்காக நம்ம கூட இருக்கிறார். அப்போ நம்ம எதுக்கு என்ன பண்ண தேவையில்ல? பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது, நம்மளை தப்பு வைக்கிறார். நம்மளை பாதுகாப்பு வலயமாக இருந்து நம்மளை என்ன பண்ணுறார்? ஆண்டவர் தப்பு வைக்கிறார். ஒன்று ரட்சிக்கிறாரு, ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? நம்மளை தப்பு வைக்கிறார். அடுத்தது, அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கு. எவ்வளோ நாள் தான் அவன் கடின இருதயத்தோடு கூட இருப்பான்? ஒரு நாள் வரும். அப்போ நமக்காக அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக இறங்குவான். அவனை நம்ம எதிர்த்து பேசலை, அவனோடு போராடலை, அவனோடு வம்பு தும்புக்கு போகல, எதுக்குமே போகல. ஆனால் அமைதியாக இருக்கிறோம். அமைதியாக இருக்கும்போது அவனுடைய இருதயம், கடின இருதயத்தை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக உடைப்பார். உடைத்து என்ன பண்ணுவார்? அவனே நமக்காக இறங்கும்படிக்கு தேவன் மாற்றி போட வல்லவராக இருக்கிறாரா இல்லையா? கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என்ன பண்ணுவார்? தேவன் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவரே சொல்கிறார், அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். அவனுடைய இருதயத்தை, கடின இருதயத்தை ஆண்டவரால் திருப்ப முடியும். யாரெல்லாம் நம்ம அடிமைத்தனத்தில் வச்சுருக்காங்களோ, மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இல்லை யாராகட்டும், நம்மளை யார் அடிமைத்தனத்தில் வச்சுருக்குறாங்களோ அந்த நுகத்தை முறித்து போட்டு தேவன் நமக்கு விடுதலை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். யார் நம்மளை அடிமைத்தனத்தில் வச்சுருக்குறாங்களோ அவங்கள இருதயத்தை திருப்புகிற தேவனாக என்ன பண்ணுறார்? ஆண்டவர் இருக்கிறார். அவனையே என்ன பண்ணுவான்? எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம எவ்வளோ திட்டுறோம், எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ அடிக்கிறோம், எவ்வளோ உதைக்கிறோம், ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவனுடைய கடின இருதயமே என்ன மாடுமா? சதையான இருதயமாய் மாறி அவனே நமக்கு என்ன பண்ணுவான்? இரக்கம் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அவனிடத்தில் வைப்பார். அப்போ அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திருப்பு வர பண்ணுகிறதற்கும். சுயதேசம் இப்போ என்னது? சில பேருக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டில் இடம் இருக்காது. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? திரத்தி விட்டுருவாங்களா? விட மாட்டாங்களா? வீட்டுக்கே வராத, எவ்வளோ பெரிய தவறு செய்த காலங்கள்லாம் விட்டுருவாங்க. வீணா சினிமா தேட்டரு, பீச்சு, பார்க்கு, அங்கே இங்கே பிள்ளைகள் சுற்றி வீணழிஞ்ச காலத்தெல்லாம் பெற்றோர்கள் அதை ஏற்றுப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்காக ஒரு பிள்ளை இருக்கிறான்னா, வைராக்கியமாக இருக்கிறான்னா, அவனை வீட்டை விட்டு என்ன பண்ணுவாங்க? அவன் பெரிய தவறு செய்த மாதிரி, ஒரு பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி அவனை வீட்டை விட்டு என்ன பண்ணுவாங்க? துரத்திடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆலயத்துக்கு நம்ம ஏதாவது செய்கிறோமா? ஆண்டவரைத்தான், மெய்யான தேவனைத்தான் ஆராதிக்கிறோம். அது புறஜாதி ஜனங்களுக்கு என்ன பண்ணல? பிடிக்கல. நம்ம எதையோ பெரிய தவறு செய்து விட்டு வர மாதிரி. அவங்களுக்குள்ள 1000 தவறுகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவாங்க? அவங்க சுட்டி காட்டுவாங்க, தவறு செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க தேவனை ஒன்றுமே இல்லாத கல் மண்ணுக்கு போய் ஆராதனை செய்வாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உயிருள்ள தெய்வன் நம்ம ஆராதிக்க வந்தால் நம்மளை மட்டம் தட்டி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. நம்மளே அவதூறாக பேசுவாங்க. அதனால நம்மளை வீட்டுக்குள்ளேயே கூட சில பேரை பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டாங்க? சேர்த்து கொள்ள மாட்டாங்க. வீட்டை விட்டே திரத்திடுவாங்க. அப்போ உன்னுடைய சுயதேசத்துக்கு மீண்டுமா நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம யாரால் விரட்டி விடப்பட்டோமோ, யாரால் அவதூறாக பேசப்பட்டோமோ, யாரால் தலை குனிஞ்சோமோ அவங்க மூலமாக திரும்பவுமா அந்த இடத்துல நம்மளை நிலைநிறுத்த தேவன் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம எதுக்கும் என்ன பண்ண தேவையில்ல? பயப்பட தேவையில்ல. எதுக்கும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல? கலங்க தேவையில்ல. அப்போ ஆண்டவர் மீண்டுமாய் உன்னுடைய சுயதேசத்தில் முன்பிருந்த நிலையில் கொண்டு உன்னை ஆண்டவர் நிறுத்துவான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த காலை வேலை பொழுதில் நம்மளிடத்தில் தேவன் இடைப்படுகிறார். உங்களுக்கு இரக்கம் செய்வேன். திரும்ப வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். உங்கள் மேலே நான் என்ன பண்ணுவேன்? இரக்கமாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மனதுருக்கத்தின் தேவன், இரக்கத்தின் தேவன் என்ன பண்ணுவார்? உங்கள் மேலே நான் இரக்கமாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு?
சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்ல. நம்மளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே, நமக்கு முன்னுரிமை கொடுக்கலையே, நம்ம ஏசப்பா தேர்றதால தான் நமக்கு இந்த நிலமை, நமக்கு இந்த சூழ்நிலை, நமக்கு இந்த கலக்கம், நமக்கு இந்த வேதனை அப்படின்னு சொல்லி நம்ம கலங்க தேவையில்ல. அவர் மீண்டுமாய் நம்மளை இந்த தேசத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணுவாராம், சேர்ப்பார். எந்த நிலைமையில் நம்ம தள்ளப்பட்டோமோ மனுஷர்களாக, அந்த நிலைமையில் மீண்டுமாய் ஆண்டவர் கொண்டு வந்து நம்மளை சேர்த்து நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். தேவனுக்காக நம்ம பாடுபடுவோம். என் நாமத்தின் நிமித்தம் யாரெல்லாம் நிந்திக்கப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் நான் என்ன சொல்கிறார் ஆண்டவரே, பாக்கியவான்கள் என்று பாக்கியவதிகள் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய நாமத்தை தேர்றதால நமக்கு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அதுக்காக நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையில்ல. ஏன்னா நம்மளை பாக்கியவதியாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார், பாக்கியவான்களாய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையில்ல. அப்போ இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்படுற காரியம் என்னது, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. எந்த பாபிலோனை பார்த்து நீ என்ன பண்ணாத, பயப்படாத. உலகத்தை பார்த்து நீ பயப்படாத, உலகத்து மனுஷர்களை பார்த்து நீ பயப்படாத. அவனுக்கு என்னது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷன், அந்த சுவாசம் நின்று போயிடுச்சுன்னா அவனுக்கு என்ன இல்லை, உயிர் இல்லை. அந்த நாசியை கொடுக்கிற, அந்த சுவாசத்தை கொடுக்கிற தேவனை நாம் சொந்த தெய்வமாக கொண்டு இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. நமக்கு விரோதமாக யார் பேசினாலும், யார் நமக்கு விரோதமாக கூட்டம் கூடினாலும், யார் நமக்கு விரோதமாக செயல்களை செய்தாலும் அதற்காக நம்ம என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. ஒரு நாள் அவங்களே என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்பி நமக்கு கீழே வந்து நம்மளோடு கூட ஒரு உறவு ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட மனுஷர்களே மனம் திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார். அவங்க அவங்களுடைய காரியத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுவார். எத்தனை நாளைக்கு போராட்டம் ஏசப்பா, எத்தனை நாளைக்கு எனக்கு பிரச்சனை, எத்தனை நாளைக்கு எனக்கு கண்ணீர், எத்தனை நாளைக்கு எனக்கு வேதனை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற இந்த வேலையில் கூட தேவன் பேர் சொல்கிறார், நான் கண்டிப்பாக உன்னை என்ன பண்ணுவேன், ரட்சிப்பேன். நான் கண்டிப்பாக உன்னை அவனிடத்துலேருந்து என்ன பண்ணுவேன், தப்பு வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த காலை வேலை பொழுதில் நம்மளோடு கூட இடைப்படுகிறார். அப்போ நம்ம எதுக்காகவும் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. எரேமியா 42 அப்பா ஸ்தோத்திரம் 10, 11, 12 வசனத்தின்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பயப்படுகிற பாபிலோனுக்கு நீ பயப்படாதபடிக்கு அப்பா அவனிடத்திலிருந்து எங்களை ரட்சிக்க வல்லவராய் நீர் இருக்கிறீர். எங்களை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை தப்புவிக்க வல்லவராய் நீர் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி உள்ளத்தோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரை. நீர் விடுதலையின் நாயகராய், விடுதலையின் தேவனாய் நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இருதயம், கடின இருதயம் உள்ளவர்களை சதையான இருதயமாய் நீர் மாற்றப் போகிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிப்பு எங்களுக்கு கூடிய விரைவில் நீர் கொடுக்க போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தப்புவிக்க போகிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா யார் எங்களோடு கடினமாய் நடந்து கொண்டார்களோ அவர்களையே அப்பா நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்காய் இறங்குகிற மனுஷனாய் நீர் மாற்ற போறீங்க. அந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை அப்பா பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறீர், அதற்காய் சோத்திரம். ஆண்டவரே நீர் எந்த இடத்திலிருந்து நாங்கள் அப்பா துரத்தப்பட்டோமோ அந்த நிலைமையில் மீண்டுமாய் கொண்டு வந்து எங்களை சேர்க்க போகிறீங்க, அந்த கிருபைகளுக்காய் சோத்திரம். ஆண்டவரே எங்களை நிலைநிறுத்த பண்ண போகிறீங்க, அதற்காய் சோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீங்க, அந்த கிருபைகளுக்காய் சோத்திரம். ஆண்டவரே நீர் பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். இம்மட்டுமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துவோம். ஆமென்.